Hi friends, welcome to Clickbox Tamil. நீங்கள் விண்டோஸ் சிஸ்டமில் விண்டோஸ் அப்டேட் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா இந்த வீடியோவில் விண்டோஸ் அப்டேட் பண்ணும்போது வர எரர் அண்ட் ஸ்லோ விண்டோஸ் அப்டேட் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் விண்டோஸ் சிஸ்டமில் விண்டோஸ் அப்டேட் எரர் வரதால் மைக்ரோசாஃப்ட்லேருந்து வர பேட்ச் அப்டேட்ஸ், செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அண்ட் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிற எந்த அப்டேட்ஸையுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இந்த இஷ்யூவை ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்டோஸ் சிஸ்டமில் அப்டேட் இன்ஸ்டால் ஆகிற டிஃபால்ட் சி டிரைவில் ஸ்பேஸ் இல்லைனாலும் இந்த மாதிரியான அப்டேட் எரர் அண்ட் ஸ்லோ அப்டேட் இஷ்யூ இருக்கும். அதனால விண்டோஸ் சிஸ்டமில் சி டிரைவில் ஃப்ரீ ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுடைய விண்டோஸை அப்டேட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய சி டிரைவில் ஸ்பேஸ் இல்லைனா, அதாவது ஃபுல்லாக இருந்தால் சர்ச் பாரில் டெலிட் டெம்பரரி ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ஸ்டோரேஜ் ஸ்க்ரீனில் டெம்பரரி ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. அண்ட் இங்கே டெம்பரரி ஃபைல்ஸ் ஆப்ஷனில் ஷோ ஆகிற எல்லா ஃபைல்ஸையுமே செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். பட் ஸ்டில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டாக ஷோ ஆகிற டவுன்லோட்ஸ் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்க டவுன்லோட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க ரிமூவ் ஆப்ஷனை கிளிக் பண்றதால உங்களுடைய சிஸ்டம்ல டவுன்லோட்ஸ்ல அவைலபிளா இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே உங்களுடைய சிஸ்டம்ல இருந்து பெர்மனண்டா டெலீட் ஆயிடும். அதனால டவுன்லோட்ஸ் ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க சி டிரைவ் ஸ்பேஸை ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணுங்க. தென் விண்டோஸ் சிஸ்டம்ல டிஸ்க் கிளீனப் ப்ராசஸை ரன் பண்ணுங்க. யூஸ்வலாகவே இந்த டிஸ்க் கிளீனப் ப்ராசஸ் ஸ்க்ரீனில் இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறதால விண்டோஸ் சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற ஒன்லி பேசிக் ஃபைல்ஸ் மட்டும் தான் டெலீட் ஆகும். ஸோ கிளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி திரும்பவும் அந்த டிஸ்க் கிளீனப் ப்ராசஸை ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்க் கிளீனப் ப்ராசஸ் ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுங்க. அண்ட் என்னுடைய சிஸ்டமில் நான் ஆல்ரெடி விண்டோஸ் கேட்ச் ஃபைல்ஸை டெலீட் பண்ணதால இங்கே ஷோ ஆகலை. பட் இல்லைனா மேக்ஸிமம் ஆஃப் த சிஸ்டம்ஸில் விண்டோஸ் அப்டேட் கேட்ச் ஃபைல்ஸும் இங்கே ஷோ ஆகும். அண்ட் உங்களுடைய சிஸ்டம்லையும் விண்டோஸ் அப்டேட் கேட்ச் ஃபைல்ஸ் இங்கே ஷோ ஆனால் அதையும் செலக்ட் பண்ணி இங்கே டெலீட் பண்ணுங்க. அடுத்ததாக ரன் கமாண்ட் ஸ்க்ரீனில் டெம்பரரி ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி சிஸ்டம்ல இருந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுங்க. தென் திரும்பவும் ரன் கமெண்டை ஓப்பன் பண்ணி %temp% ஃபைலை ஆல் செலக்ட் பண்ணி சிஸ்டம்ல இருந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுங்க. தென் விண்டோஸ் சிஸ்டமில் சர்வீசஸை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்க. தென் இந்த சர்வீசஸ் ஸ்க்ரீனில் விண்டோஸ் அப்டேட்டை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் விண்டோஸ் அப்டேட் எனபிளாக இருந்தால் மட்டும்தான் இங்கே ஸ்டாப் அண்ட் ரீஸ்டார்ட் என்ற ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் விண்டோஸ் அப்டேட் டிசபிளாக இருந்தால் இங்கே ஸ்டார்ட் என்ற ஆப்ஷன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுடைய சிஸ்டமில் விண்டோஸ் அப்டேட் எனபிளாக இருந்தால் இங்கே ரீஸ்டார்ட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி விண்டோஸ் அப்டேட்டுடைய சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் டிசபிளாக இருந்தால் ஸ்டார்ட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி விண்டோஸ் அப்டேட் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் அடுத்ததாக கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்க. அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் sfc/scannow என்ற கமாண்டை ரன் பண்ணுங்க. அண்ட் இந்த கமாண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்கு. அண்ட் ஒரு சில சிஸ்டம்ஸில் இந்த கமாண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ இந்த கமாண்ட் ப்ராசஸ் 100% கம்ப்ளீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்க. தென் செட்டிங் ஸ்க்ரீனில் ட்ரபிள் ஷூட் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இங்கே அடிஷ்னல் ட்ரபிள் ஷூட்டர் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. தென் இந்த அடிஷனல் ட்ரபிள் ஷூட்டர் ஸ்க்ரீனில் விண்டோஸ் அப்டேட்டை ட்ரபிள் ஷூட் பண்ணுங்க.
தென் இந்த செட்டிங்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு விண்டோஸை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 90% சிஸ்டம்ஸில் இந்த வீடியோவில் காட்டின மெத்தட்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டமில் டெஃபினட்டாக விண்டோஸ் அப்டேட் எரர்ஸ் அண்ட் ஸ்லோ விண்டோஸ் அப்டேட் இஷ்யூவை நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.